அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களை சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று வைகாசி மாத முதல் நாள் இந்த 3 பொருட்களை வாங்கி வையுங்கள், பணம் மின்னல் வேகத்தில் சேரும்னு சொல்லியிருக்கிறேன். என்னென்ன பொருட்கள் அப்படிங்கறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தின் முதல் நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வைகாசி முதல் நாள் 1ஆம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம். நான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல எப்படி பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு தனியாவே ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன். பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்பேற்பட்ட விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோடு இந்த வைகாசி முதல் நாள் தொடங்குவதனால இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது. இது இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறதும் இந்த மாதத்துல தான் நம்மளுக்கு வரும். இந்த முருகப்பெருமன் அவதரித்த மாதமாக இந்த வைகாசி மாதம் இருப்பதனால் இந்த வைகாசி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தீவிர முருக பக்தனாக இருக்கக்கூடியவர்களுக்கு அநேக பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்தில் குழந்தை பிறக்கும். இவர்களுக்கெல்லாம் இயற்கையாகவே முருகப்பெருமானினுடைய அருளும் அனுகிரகமும் கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப இப்பேற்பட்ட இந்த வைகாசி மாதம் இவ்வளவு சக்தி நிறைந்த ஒரு மாதமாக இருப்பதினால் இந்த வைகாசி மாதத்தின் முதல் நாள் நாம் சில பொருட்களை வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு செய்வதன் மூலமாக நம் வீட்டில் செல்வச் செழிப்பு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். நம்ம இன்றைய வாழ்க்கையில அன்றாடம் தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாக இந்த பணம் அப்படிங்கிறது மாறிவிட்டது. பணம் எவ்வளவு வந்தாலும் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரவும் வராது, பணம் பத்தாது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். ஆனா அடிப்படை தேவைகளுக்காக கூட நிறைய பேர் இன்றளவும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப நம்மளால ஒரு பேசிக் நீட்ஸ் கூட இல்லாம ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில மிகவும் வறுமையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வைகாசி மாதத்தின் முதல் நாள் இப்ப நான் சொல்லக்கூடிய சில பொருட்களை நீங்க வீட்டுல வாங்கி வையுங்க. நான் எப்பவுமே என்னுடைய பதிவுல வழிபாடுகளும் சரி இல்ல ஏதாவது பொருட்களையும் வாங்குவதன் மூலமாகவும் சரி பரிகாரங்களாக இருந்தாலும் சரி எல்லாராலையும் ரொம்ப ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய ஒரு விஷயங்களை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா பணம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பரிகாரங்களோ இந்த வழிபாடுகளோ நாம செய்யறோம். இந்த பரிகாரத்தையும் வழிபாட்டையும் செய்வதற்கே ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா பணம் இல்லைன்னு தாமா இதையே செய்யறேன், இந்த வழிபாட்டை செய்யறதுக்கே பணம் வேணும் அப்படிங்கிறப்ப நாங்க இந்த பணத்துக்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு யோசிப்பாங்க. இது ஒரு 50 ரூபாயில எல்லாராலையும் வாங்கக்கூடிய ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு 3 பொருட்களை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். வைகாசி மாதத்தின் முதல் நாள் நம்மளுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோடு ஆரம்பிக்குது. அப்ப பெருமாளுக்கு உகந்த கற்கண்டு, இந்த கற்கண்டு டைமண்ட் குட்டி குட்டி கற்கண்டு இருக்கும், அது உங்களுக்கு 5 ரூபாயில இருந்து இந்த கற்கண்டு பாக்கெட் கிடைக்குது. நீங்க அதை சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வாங்கிட்டு உங்க பூஜை அறையில நெய்வேத்தியமாக பெருமாளுக்கு வச்சு வழிபாடு செய்து விட்டு நீங்க அதை பிரசாதமாக பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்களும் எடுத்துக்கலாம். இப்படி வைகாசி மாதத்தின் முதல் நாள் இந்த கற்கண்டு வாங்கிக்கோங்க. இது ரொம்ப கம்மியான ஒரு விலையில தான் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால எல்லாருமே இந்த பொருளை அநேகமாக வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை. வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு இன்றைய நாள் வைகாசி மாதத்தின் முதல் நாள் அமைந்திருக்கிறது. இந்த வைகாசி மாதத்தின் முதல் நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையோடு வரக்கூடியது, குரு பகவானுக்குரியது. இந்த குரு பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கொண்ட கடலை. அப்ப இந்த வெள்ளை கொண்ட கடலையை நீங்க ஒரு 1/4 கிலோ இல்ல ஒரு 100 கிராம் தான் என்னால வாங்க முடியும், பரவாயில்ல, ஒரு 100 கிராம் வெள்ளை கொண்ட கடலை வாங்கிட்டு உங்க பூஜை அறையில ஒரு பவுல்ல கொட்டி அதை வச்சிருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏலக்காய். இது பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் பிடித்த ஒரு பொருள், மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள்,
பண வசியத்தை ஈர்க்கும் தன்மை இந்த ஏலக்காய்க்கு உண்டு. அப்ப இந்த மாதம் மட்டும் இல்லைங்க, இனி வரக்கூடிய நாட்கள்லையும் உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வைகாசி மாதத்தின் முதல் நாள் இந்த ஏலக்காயும் நீங்க வாங்கி வைங்க. இது பாக்கெட் 10 ரூபாயில இருந்து உங்களுக்கு விற்கிது. உங்க வசதிக்கு ஏற்ப 20 ரூபாய் 30 ரூபாய்க்கு எவ்வளவுக்கு உங்களால வாங்க முடியுமோ அதை வாங்கிட்டு வந்து உங்க பூஜை அறையில வைங்க. நம்ம பஞ்சபாத்திரம் வைக்கும் பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சுத்தமான நீர், பச்சை கற்பூரம், ஏலக்காய், பூக்கள் இது எல்லாம் போட்டு அந்த பஞ்சபாத்திரத்துல நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைய நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கறதுனால பெருமாளுக்கு இந்த பொருட்களை எல்லாம் வச்சு நீங்க மாலை நேரத்துல வழிபாடுகள் செய்வதன் மூலமாக வீட்டுல இருக்கக்கூடிய வறுமைகள், தரித்திர நிலைகள் நீங்கி உங்க வாழ்க்கையில செல்வ செழிப்பு, பணப்புழக்கங்கள் அதிகரிக்க கூடும். கண்டிப்பா எந்த ஒரு வழிபாட்டையும் சரிங்க, இல்ல ஒரு வழிபாடா இருக்கட்டும், ஒரு பரிகாரமா இருக்கட்டும், ஏதோ சொல்றாங்க நாமளும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செய்யாம நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பா இந்த வழிபாட்டு மூலமாக தீர்வும் அப்படின்னு நம்பிக்கையோட செய்யணும். எப்பவுமே ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு குபேர வைகாசி முதல் நாளாக வருது. இப்ப குபேரருக்கு பிடித்த பொருட்களையும் நீங்க இன்றைய நாள்ல வாங்கி வைக்கலாம். என்ன வாங்கி வைக்கலாம்? நெல்லிக்காய் வாங்கி வைக்கலாம், ஊறுகாய் வாங்கி வைக்கலாம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா குபேரருக்கு பிடித்தது. இந்த குபேரர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் ஒரு காலகட்டத்தில் அவர் இழந்துட்டாராமா. அப்ப சிவனை நோக்கி அவர் தவம் இருந்து சிவனை போய் கேட்கும் பொழுது அப்ப சிவபெருமான் சொன்னாரா, நீ ஒரு நெல்லி மரத்தை வளர்த்துட்டு வா, நீ இழந்த செல்வம் எல்லாம் உனக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவங்களும் போயிட்டு குபேரர் போய் அந்த நெல்லி மரத்தை வளர்த்துட்டு வந்தாங்களாமா. அப்போ அவருக்கு இழந்த செல்வம், நாடு நகரம், மக்கள் அனைத்தும் கிடைத்ததாம். அப்ப குபேரருக்கே அந்த நெல்லி மரத்தால் இழந்த செல்வம் எல்லாம் கிடைத்திருக்கிறது அப்படின்னா இந்த வியாழக்கிழமையில லட்சுமி குபேர பூஜை செய்வது சிறப்பான ஒரு விஷயம். அதே நாள்ல உங்களுக்கு நெல்லிக்காய், ஊறுகாய் குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும், அதை வாங்கி வைக்கலாம். அதுக்கு அடுத்தது குபேரர் பூஜை செய்றீங்கன்னா அவள் பாயாசம் இல்லைன்னா அவள் வாங்கிட்டு வச்சு நீங்க வீட்டுல வழிபாடுகள் செய்யலாம். நீங்க காலை நேரத்துல வழிபாடுகள் முடித்தாலும் மாலை நேரத்துல பெருமாள் வழிபாடு, குபேரர் வழிபாடெல்லாம் செய்யுங்கள். வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ரொம்ப நாளா நாங்களும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறோம், அடுத்தவங்க மாதிரி அவங்க 10 மணி நேரம் உழைச்சா நாங்க 14 மணி நேரமும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஆனா எங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வியாழக்கிழமைகள்ல தொடர்ந்து குபேரர் வழிபாடும் இந்த வைகாசி முதல் நாள் இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய பொருட்களையும் இதுல 1-2 பொருள் தான் எங்களால வாங்கி வைக்க முடியும் அப்படிங்கிறவங்க கூட வாங்கி வச்சுக்கோங்க. எது உங்களால முடியுதோ அதை செய்யுங்க. நிச்சயம் நம்பிக்கையோட செய்யுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.